அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். கல்லாலில் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாதாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் எரிந்து பவத்தொடக்கை வெல்வா. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் குருவாரம், வியாழக்கிழமை சஷ்டி திதி இரவு 9:52 வரை இருக்குது. பின்னாடி சப்தமி திதி, 2 திதியும் அருமையான. சஷ்டி சப்தமி 2 நல்லது. பூச நட்சத்திரம், இந்த பூச நட்சத்திரம் 8:38 வரை இருக்குது. திதி சஷ்டி பூச நட்சத்திரம் முருகனுக்கு அருமையான திதி, அருமையான நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம், அதன் பிறகு அமிர்த யோகம், சித்த யோகம். இந்த நாள் அருமையாக இருக்கிறது. ராகு காலம் காலையில் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டா காலையில் 6 முதல் 7:30 வரை. குளிகன் 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். அன்பு சார்ந்த நேயர்களை, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு குரு என்று நல்ல இடையில இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்காங்க. 4ஆம் அதிபதி லக்னாதிபதியோட ராசி அதிபதியோட சேர்ந்துருக்காங்க. அது செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருப்பது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் ஒரு வகையில் செவ்வாய் ஈசம் அடைஞ்சிருக்காரு. ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் அதிலே இருக்கிறதுனால செவ்வாய் யோகத்தை பெறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது தான் நினைக்கிறேன் நான். அதனால் இது இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல பலன் தரும். குருவும் நல்லா இருக்காங்க. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்து ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்காங்க. அந்த ஜென்ம குரு என்ன பண்ணுவாங்கன்னா இடம் மாற்றங்களை கொடுப்பாங்க. இடம் மாற்றம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வாடகை வீட்டில் இருந்தால் புது வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம், தொழிலில் மாற்றங்கள் ஏற்படலாம். கவனமாக நடந்து கொள்ளுவோம். பிரச்சனைக்கு இடம் கொடுத்துறாதீங்க, அது மட்டும் கவனமாக நடந்துங்க. வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காருன்னா 11ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல இருக்காங்க. ராகு பகவான் 11 இருக்கார். இவங்க 2 பேரும் பிரமாதமாக இருக்காங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு சரியில்லை, ஆனால் ராகுவும் சனியும் நல்ல இடத்துல இருக்காங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு, ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனியும் ராகும் நல்ல கெடுதல் பண்ண மாட்டாங்க. அதனால் நல்லது. அடுத்து மிதுன ராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 12 இருக்கார். தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி விடுவாங்க. ஆனால் 2ஆம் அதிபதி 2லே இருக்கார். குடும்பஸ்தானாதிபதி 2க்கு வந்துட்டார். அது ஒரு பெரிய அமைப்பு. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சித்திரை வரையும் பண்ணிட்டு வாங்க. அடுத்து கடகராசி என்பதில் உங்களுக்கு இன்றைக்கு அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. ராசியில் 10ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் இணைந்திருக்காங்க. அது ஒரு பெரிய அமைப்பு. இன்று நாளைக்கும் அது உங்களுக்கு நல்ல இணைவு. அதனால் இன்று நாளையும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு குரு எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. மேலதிகாரிகள்லாம் ஜாக்கிரதையாக நடந்துங்க, கவனமாக நடந்துங்க, பொறுமையாக நடங்க, அவசரப்படாதீங்க. வாகனங்கள்லாம் மெதுவாக போங்க. கவனம் தேவை. நிதானமாக நடந்து விட்டீங்கன்னா இதில் வெளியில் வந்துடலாம். அதனால் உங்களுக்கு எந்த கிரகமும் உங்களுக்கு சரியாக இல்லை. அதனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக வேலை பார்க்கின்ற போது அவசரம் இல்லாமல் நல்ல நிலைமையில் ட்ராவை திறந்து வச்சுட்டு போகாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்க தானே இருக்காங்கன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. உள்ள முக்கியமான ஃபைல்லாம் எடுத்து ட்ராவில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பேப்பரை உருவிட்டாங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை, நிதானம். நம்ம கவனமாக நடந்துட்டோம்னா வர்ற விபத்துகளை தவிர்த்துக்கலாம். கவனமின்மையினாலே விபத்துகள் ஏற்படுகின்றது. அதனால் பார்த்து ஜாக்கிரதை நடந்துங்க. அடுத்து உங்களுக்கு கன்னிராசி என்பது உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு கன்னிராசி என்பதுக்கு குரு பகவான் 9ல் இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. சனி பகவான் 6ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல நிறைவு, நல்ல நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அவங்கவுங்க வயசுக்கு தக்கபடி திருமணம் ஆகும், குழந்தை ஏற்படும், வேலை கிடைக்கும், கடல் பயணம் போகலாம்,
நல்ல வீடு கட்டலாம். இதுக்கெல்லாம் கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல அருமையான நாள். அடுத்து துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த நாள் சரியில்லை. 8ல் குரு இருக்குது. புதுசாக எதையும் செய்யாதீங்க. ஆனால் 10ஆம் அதிபதி பலமாக இருக்கார். உங்களுக்கு 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. அதனால் அந்த குரு சந்திரன் செவ்வாய் எழுந்திருப்பது உங்கள் தொழிலுக்கு நல்ல முன்னேற்றம். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. பழைய தொழிலில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும், நல்லா இருக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். இன்று உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துல இருக்கார், ராசியை பார்க்குறாரு. அதோட 9 கூடையவர் சந்திரன் அதில் இருக்கார், ராசிநாதன் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. அது ஒரு நல்ல இணைவு. இன்றைக்கு நாளைக்கும் அந்த ஒரு அமைப்பு இருக்குது. கவனமாக நடந்து கொண்டு எல்லா சுப காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். உங்கள் சக்திக்கு தக்கபடி நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அது பூரா நடக்கும். சில பேர் ராஜயோகத்தை அதை தரலாம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்லை. நம்முடைய முயற்சி பலிதமாகும். முயற்சி உடையால் இகழ்ச்சி அடையாது. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. அதனால் நேரம் நல்லா இருக்குது. கவனமாக செயல்பட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம முன்னேறிக்கலாம். அடுத்து தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. அதனால் கவனம் தேவை. குரு 6ல் இருக்கார். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல்நிலையில் சற்று ஒரு சித்திரை வரையும் ரொம்ப ஜாகிரதையாக கவனமாக நடந்துக்குவோம். ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய கிரகம் 2 கிரகம் பலமாக இருக்குது. சனி 3ல், ராகு 4ல். ராகு பகவான் எப்போவுமே தனுசு ராசிக்கு நல்லவன் கிடையாது. ஆனால் 4ல் இருக்கிறது இவருடைய எதிர்காலத்தை நல்ல சிறப்பாக இருக்கிற மாதிரி செய்வார். அதனால் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு நல்லதே செய்வார் என்று சொல்வது. அடுத்தபடியாக மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7 பகவானுடைய காலம் இருக்கிறது. இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்தவங்க. முடியும் நேரம் எந்த காரியத்தையும் மெதுவாக செய்யுங்க. முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, வாகனங்களில் மெதுவாக போங்க, அவசரப்படாதீங்க. முந்தி போயிடலாம்னு நினைக்காதீங்க. அடுத்த வண்டியை முந்துங்கன்னு வச்சு வேண்டாம், பின்னாடியே போங்க, மெதுவாக போங்க, ஜாகிரதையாக போங்க. வேகம் நல்லதில்லை, விவேகம் தான் நன்மை. வேகம் நன்மை இல்லை, விவேகம் நன்மை. அதனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளும். ஏன்னா கழிவு நேரம் சனி, 7.5 சனி முடிய போகிற நேரம். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். 7.5 சனி எனக்கு இந்த மாதிரி பண்ணி விடுத்து அப்படின்னு சனி பகவான் மேலே நம்ம குறை சொல்லணும். அது தேவையில்லைங்கன்னா நம்ம நிதானமாக நடந்துக்கிட்டோன்னா யார் மேலேயும் குறை சொல்ல வேண்டாம். அதனால் கும்பராசி என்பதில் உங்களுக்கும் 7.5 தாக்கம் இருக்கிறது. அதனால் இன்னும் உங்களுக்கு 5 வருஷம் இருக்கிறது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகமும் உங்களுக்கு சரியில்லை. அதனால் ஜென்ம சனி என்று சொல்வார்கள். பொறுமையாக நிதானமாக அமைதியாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். அடுத்து மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 தாக்கம் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு 7.5 சனி இன்னும் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு குறையாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துங்க. உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இல்லை. ஆனால் குருவினுடைய பார்வை பிரமாதமாக இருக்குது. குரு என்ன பண்ணுறாருன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஒரு நல்ல 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அது ஒரு சிறந்த அமைப்பு. இதில் 5ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஒன்றா இணைந்திருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. 2 9 கூடிய செவ்வாயும் 5 கூடிய சந்திரனும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இது சந்திர மங்கள யோகம்னு பேர். இந்த யோகம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, நாளை வரையும் இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம் நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் ரொம்ப ஜாகிரதை. ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு நீங்கள் நல்ல சிறப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்ணணும். இருந்தாலும் நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறும். அன்பான நேயர்களே, ஜனநாயகத்தான் சொல்லிகிட்டு இருக்கான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு கட்டங்கள் வந்தாலும் இறைவனை நோக்கி நாம் பயணம் செய்தோமையானால் அந்த கட்டங்கள்லாம் நமக்கு நிவர்த்தியாகி நமக்கு இறைவன் நல்லருள் காட்டுவான். சிவாய நம என்ற சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இன்றைக்கி குருவாரம், வியாழக்கிழமை. அந்த குருவனுடைய மூலமந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. தட்சிணாமூர்த்திக்கு வில்வ பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. கொண்டக்கடலை சுண்டல் போட்டு நேவேத்தியம் பண்ணுங்க. இதெல்லாம் குரு பகவானுக்கு இஷ்டம். அதனால் இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு நல்ல பலன் தரும். குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ணுங்க, சுண்டல் போட்டு விநியோகம் பண்ணுங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், ஒரு கருத்து வச்சுங்க. கோயிலுக்கு போக முடியல, கோயில் தள்ளி இருக்குது அப்படின்னா ஆற்றுலேயே சுண்டலை போட்டு சுவாமிக்கு, எங்கள் ஆற்றுல தட்சாமூர்த்தி படம்லாம் இல்லை, எந்த சுவாமி இருக்கிறாரோ விநாயகர் இருந்தாலே போதும், அவருக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு
பக்கத்தில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு இந்த சுண்டலை கொடுங்க, நல்ல பலன் தரும். நீங்களும் நல்ல பக்தியோடு அந்த குரு பகவானுடைய மூல மந்திரத்தை தசாமூர்த்தி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா இந்த மூல மந்திரத்தையும் கல்லாலின் புடையமந்து நான்மறை 6 அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து போக தொடக்கை உள்ளார். எவ்வளோ பெரிய அருமையான தசாமூர்த்தியுடைய பாடல். இதெல்லாம் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் காலமால 2 வேளையும் பாராயணம் பண்ணுங்க. நமக்கு இந்த சைவ சமய புலவர்கள் 4 பேரும் அருமையான ஒரு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். நாம் மனிதனாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அவளையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதெல்லாம் தேவார திருவாசகங்கள் 12 திருமுறைகள் இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்தது. இதில் திருவாசகத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, அதை நல்லா உற்று நோக்கி பாருங்கள். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ஒளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேரினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது நீயே. திருவாசகம். அன்பான நேயர்களே, இதனுடைய பொருள் என்னவென்றால், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து. இதுக்கு என்ன பொருள் கேட்டிங்கன்னா, காலையில் அதிகாலையில் குழந்தைக்கு தாய் பால் என்ற அமுதை கொடுத்துருப்பாள். கொடுத்த உடனே தொட்டியில் போட்டு அந்த குழந்தையை தூங்க வச்சுருவாள். அந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும். மணி 9:30 மணி ஆகிடும். இங்கே அந்த தாயினுடைய மார்பில் பால் சுரந்துடும். அந்த பால் சுரந்த உடனே இந்த தாய்க்கு என்ன நினைப்பு வரும், ஆஹா குழந்தைக்கு பசிக்குமே, பால் கொடுத்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தொட்டியில் தூங்கிட்டு இருக்க குழந்தைய தூக்கி, கண்ணா எந்திரா ஐயா, பால் குடிச்சிட்டு தூங்குறா, பசிக்கும்டா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாய் அமுது கொடுப்பாள். பால் இல்லை, அது அமுது. அந்த ஒரு பெரிய மனிதனுக்கு எது அமுதம் என்றால் தாயினுடைய பால். அதை என்ன சொல்லியிருக்கோம், தாயினுடைய முளைப்பால் என்று சொல்லியிருக்கிறார். அது பெரிய அமுதம். அது அந்த குழந்தைக்கு நிறைய அந்த பால் குடிச்சுன்னா நோய் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு. அந்த காலையிலலாம் முரட்டு பால் குடித்தவங்க அவங்களுக்கு வியாதியே இருக்காது. இப்போலாம் தாயிட்ட பாலே இருக்க மாட்டேங்குது கொடுக்குறது குழந்தைகள், அதனால நோய் வருது. நோயினுடைய எதிர்ப்பு. அதனால் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார், அந்த பால் நினைந்தூட்டும் தாயின் சால பறிந்து, அந்த தாயை அன்பை விட உன்னுடைய அன்பு உயர்ந்தது என்று எவ்வளவு பெரிய எந்த இடத்துல சிவபெருமானை கொண்டு மணிவாசக பெருமானை வைக்கிறார். அப்பேற்பட்ட இதிகாசங்கள் எல்லாம் நமக்கு ஊரினை உருக்கி உள்ளலி பெருக்கி உழைப்பிட ஆனந்தமாய தேரினை சொரிந்து புறம்புறம் பிரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் இங்கு எழுந்து. உன்னை நான் சிக்கனை கெட்டியாக பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்ம அந்த இறைபெருமானை நம்ம சிக்கனை பிடித்து கொண்டு கெட்டியாக அவனுடைய பாதத்தை நாம் பிடித்து கொண்டு நாம் தொழுதமையானால் நமக்கு கட்டங்கள் எல்லாம் வரும், ஆனால் விலகிவிடும். அதனால் அன்பான நேயர்களை தினசரி நீங்கள் அவங்க இப்போ எல்லா குழந்தைகளும் நிறைய படிச்சிருக்கீங்க. அதனால் படித்தவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஆங்கிலத்தையே படிச்சுருக்கு, சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அதையே படிச்சுட்டு இருக்காம நம்ம வாழ்வதற்கு என்ன வழி, என்ன பெரியவங்களாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த தேவார திருவாசகம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாக இமைப்பொழுதும் என் நன்றியை நீங்காதான் தாழ்வாக மணிவாசக பெருமான். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகார். இதெல்லாம் பாராயணம் பண்ணுவோம், நல்லருள் கிடைக்கும், நல்லதே நடக்கும். எல்லா குழந்தைகளும் நல்லருள் பெற்று இறைவனுடைய அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் சிவபெருமானையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.